அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்க ரூபதரேஸ் அகாடமிலேருந்து நாம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம அகாடமியில் பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் வச்சுருந்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 10வது ஃபுல் மார்க் டெஸ்ட்டோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் எந்த அளவுக்கு வந்திருக்கு, எப்படி தரமாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். தெய்வத்தால் ஆகாத நீனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அருள்நெறி அறிவே தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் என்ற காந்திய கவிஞரின் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ மலைக்கல்லன், ஆப்ஷன் பி என் கதை, ஆப்ஷன் சி சங்கொலி, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. அப்ப எந்த நூலில் வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நாமக்கல் கவிஞரின் பாடல். இதை பாருங்க, அருள்நெறி அறிவே தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமலிங்கனார் வந்துட்டு பாடியிருக்காரு. எந்த நூலில் பாடியிருக்காருன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூலில் வந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. அடுத்த வேணா பார்க்கலாம். தவறானதை தேர்க. 1 சப் ஜூனியர் மீ மூத்தோர், 2 கேரம் நாலாங்குழி ஆட்டம், 3 கன்சியூமர் நுகர்வோர், 4 ரெஃப்ரி பயிற்சியாளர். இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்கேன்னா தவறானது. ஆப்ஷன் ஏ அனைத்தும், ஆப்ஷன் பி 3 மற்றும் 4, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1 மற்றும் 4. இதில் எதெல்லாம் தவறானதுன்னு பார்க்கும்போது 1 மற்றும் 4 ஆப்ஷன் டி வந்துட்டு சரியான ஆன்சர். சப் ஜூனியர், ஜூனியர் அப்படின்றது வந்து இளையவர், சீனியர் அப்படின்றத மூத்தவர். சப் சீனியர் அப்படின்னா மீ மூத்தோர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும், ஆனால் அங்கே ஜூனியர் கொடுத்துருக்கு, அதனால இது தவறு. இப்போ 4வது பார்க்கலாம். ரெஃப்ரி, ரெஃப்ரினா பயிற்சியாளர் இல்லை, ரெஃப்ரினா நடுவர். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தமிழ் மொழி நூல்களுடன் பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ வீராயி, ஆப்ஷன் பி கண்ணகி புரட்சி காப்பியம், ஆப்ஷன் சி குருவிப்பட்டி, ஆப்ஷன் டி கவிஞரின் காதல். இந்த கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப எளிமையாக போட்டிருப்பீங்க எல்லாரும். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணகி புரட்சி காப்பியம். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன். அடுத்து என்ன பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்க. நிறை பொறுமை, ஆப்ஷன் பி மையல் விருப்பம், ஆப்ஷன் சி மதம் சோர்வு, ஆப்ஷன் டி பொறை மேன்மை. அதாவது சொல்லும் பொருளும் இதுல எது சரியா இருக்குன்னா ஆப்ஷன் பி தான், மையல் விருப்பம். அப்ப நிறை அப்படின்றது வந்துட்டு மேன்மை, பொறை அப்படின்னா பொறுமை, மதம்னா கொள்கைன்னு வரும். ஓகே, அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் வல்லின மிகும் இடங்களை காண்க. செல்லா காசு, 2 எழுதா பாடல், 3 எழுதிய பாடல், 4 எழுதாத பாடல். அதாவது இந்த பெயரச்சம் இருக்குல்ல, இந்த பெயரச்சத்துல எங்கெங்க வல்லின மிகும் மிகாது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ற ஒரு கொஸ்டின் தான் இது. இதுல வந்துட்டு எது வந்து பெயர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமோ அங்க வந்து வல்லினமுகம், அது கண்டுபிடிக்கிறது தான் பெரிய டாஸ்க். இப்ப செல்லா காசு, எழுதா பாடல், எழுதிய பாடல், எழுதாத பாடல், எது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா 1 2 மட்டும். 1ம் 2ம் சரி, ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, 3 4 தவறு. எழுதிய பாடல் அப்படின்றது வந்துட்டு பெயரச்சம், எழுதாத பாடல் அப்படின்றது வந்து எதிர்மறை பெயரச்சம். ஸோ ஈறுகெட்டு போன எதிர்மறை பெயரச்சத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எழுதா பாடல், எழுதாத பாடல், இந்த எழுதாதத அப்படின்றத வந்துட்டு ஈர் கெட்டு போனோம். அந்த எழுதாத அப்படின்ற அந்த வேர்டுல ஈர் கெட்டு போனா எழுதா அப்படின்னு வரும். அப்ப 2வது பாருங்க எழுதா பாடல். ஸோ அதனாலதான் அது பேரை ஈறு கெட்டு போன எதிர்மறை பெயரச்சம், அங்க மட்டும்தான் வல்லினம் மிகும், மற்ற பெயரச்சத்துல எங்கேயுமே வல்லினம் மிகாது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்துட்டு செல்லாத காசு அப்படின்னா அது பெயரச்சம், செல்லா காசு அப்படின்னா அது ஈறு கெட்டு போன எதிர்மறை பெயரச்சம். ஸோ ஆப்ஷன் ஏ பி சரி, ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 வந்து சரி. அடுத்த வேணா பார்க்கலாம். அலங்கு கலை நலலும் ஆரி படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்ற அடிகளில் படுகர் என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ பள்ளம், ஆப்ஷன் பி இனம், ஆப்ஷன் சி ஒலிக்கும், ஆப்ஷன் டி மேடு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மேடு. இதுல கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் தான், பொருள் கேட்கல. ஆனா படுகர் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளம். அடுத்த என்ன பாருங்க, கோபிகா வந்தால் இத்தொடரில் எந்த பயனிலை வந்துள்ளது? பயனிலைனா என்ன? பயன் நிலைத்திருக்கும் இடம் வந்து பயனிலை, மோஸ்ட்லி கடைசி வார்த்தையா தான் இருக்கும். கோபிகா வந்தால், இந்த வந்தால் அப்படின்றதா அது வந்து பயனிலை. வந்தால் அப்படின்றது வந்து ஒரு வினையை குறிக்கும். சரி, இதுக்கு ஆப்ஷன் வாசிக்கிறேன். ஆப்ஷன் ஏ வினை பயனிலை, ஆப்ஷன் பி பெயர் பயனிலை, ஆப்ஷன் சி வினை பெயர் பயனிலை, ஆப்ஷன் டி வினா பயனிலை. இதுல வந்து வந்தால் அப்படின்றது வந்துட்டு பயனிலை, அந்த வந்தால்ன்ற சொல் வந்து வினையை குறிக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் சரியானது, வினை பயனிலை என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. பிரசோடி என்ற கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ சொல்லி இலக்கணம், ஆப்ஷன் பி எழுத்து இலக்கணம், ஆப்ஷன் சி யாப் இலக்கணம், ஆப்ஷன் டி அணி இலக்கணம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி யாப் இலக்கணம்.
அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை காண்க. ஆப்ஷன் ஏ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் பி என் அண்ணன் நாளை வருவான், செய்தி தொடர். ஆப்ஷன் சி அப்துல் நேற்று வந்தான், தன்வினை தொடர். ஆப்ஷன் டி கவிதா உரை படித்தால், செயற்பாட்டு வினைத்தொடர். இதுல வந்து தவறானது எது? தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், கவிதா உரை படித்தால் அப்படின்றது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் அல்ல. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினைத்தொடரா இருந்திருக்கும். அதனால இதுல வந்துட்டு தவறானது ஆப்ஷன் டி தான். அடுத்து என்ன பாருங்க. திருச்சீரளவா என்று அழைக்கப்படும் திருத்தலத்திற்கு தற்போது வழங்கும் பெயர். ஆப்ஷன் ஏ சுவாமிமலை, ஆப்ஷன் பி திருச்செந்தூர், ஆப்ஷன் சி பழனி, ஆப்ஷன் டி பழமுதிர்ச்சோலை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்செந்தூர். அடுத்து என்ன பார்க்கலாம். நான் எழுத்துக்களை அடையாளம் காண உதவும் எழுத்துக்கள் முறை. அதாவது இதோட சேர்ந்து வர்ற இணை எழுத்துக்களை தான் வந்துட்டு கேட்குறாங்க. இப்போ நானா என்ன என்ன இணை எழுத்து வரும், நான் இதுக்கெல்லாம் எந்த இணை எழுத்து வரும்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தா டா ரா, ஆப்ஷன் பி ரா டா ரா தா, ஆப்ஷன் சி தா ரா டா, ஆப்ஷன் டி டா தா ரா. இதுல வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி டா தா டா ரா டா. இத்து இந்து, இரு இன்னு, இட்டு இன்னு. ஸோ சரியானது இதுதான், ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்தவனா பாருங்க. பொறுத்துக. தட்டு கரும்பின் அடி, கலை புலி வேம்பு முதலியவற்றின் அடி, அடி மூங்கிலின் அடி, களி கம்பு சோளம் முதலியவற்றின் அடி. இது வந்து சரியா பொருத்தணும். தட்டு கம்பு சோளம் முதலியவற்றின் அடி, கலை மூங்கிலின் அடி, அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி, களி கரும்பின் அடி. இதுல வந்து ரெண்டு இது வந்து உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்திருக்கும். இந்த கலை களி இதுக்கு வந்து என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு மேபி வந்துட்டு உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு சரியான ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து என்ன பாருங்க. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் தவறான இணையினை காண்க. ஆப்ஷன் ஏ விடு வீடு, ஆப்ஷன் பி மின் மீன், ஆப்ஷன் சி கொல் கோல், ஆப்ஷன் சி உடன்பாடு உடன்பாடு. இதுல வந்துட்டு தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்ல விடு அப்படின்றது முதல்நிலை தொழிற்பெயர், வீடு அப்படின்றது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதே மாதிரி மின்னும் அதே தான், மீனும் அதே தான், கொல் கொல் அதே மாதிரி தான். ஆப்ஷன் டியை பாருங்க. இதுல தவறானது வந்துட்டு ஆப்ஷன் டி தான். உடன்பாடு உடன்பாடுல உடன்பாடு உடன்பாடுன்னு வரும், பாடு இந்த மாதிரி வரும். அப்படி வந்திருந்தாதான் இது சரியா இருந்திருக்கும். அடுத்து வேணா பாருங்க. என்னே இதன் பெருமை இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குரிய இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ அவலம், ஆப்ஷன் பி வியப்பு, ஆப்ஷன் சி வரவேற்றல், ஆப்ஷன் டி வாழ்த்து. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வியப்பு. இது எளிமையா எல்லாருமே போட்டிருப்பீங்க. அடுத்த வேணா பாருங்க. சரியான ஆகு பெயர்னே காண்க. வெற்றிலை நட்டான். ஆப்ஷன் ஏ பண்பாகு பெயர், ஆப்ஷன் பி பொருளாகு பெயர், ஆப்ஷன் சி அடையெடுத்த ஆகு பெயர், ஆப்ஷன் சி இருபெயரிட்டு ஆகு பெயர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அடையெடுத்த ஆகு பெயர். இதை பாருங்க. இது வந்துட்டு 2003 புக்கு 12th அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு. அடையெடுத்த ஆகு பெயர் வெற்றிலை நட்டான். வெற்றிலை என்னும் சொல் வெறுமை கூட்டல் இலை என்னும் 2 சொற்களின் கூட்டாகும். வெறும் இலையை மட்டுமே அக்கொடியில் பயன்படுத்துவதால் அக்கொடியின் இலை வந்துட்டு வெறுமை இலை என அழைக்கப்பட்டு வெற்றிலை ஆகிறது. இதில் வெறுமை என்பது இலைக்கு அடையாகும். இலை என்பது அடைக்குரிய பொருளாகும். இலை நாட்டான் என்று கூறினால் அது வெற்றிலை கொடிய நட்டான் என பொருள் தராது. அந்த இலைக்குரிய அடையான வெறுமையை சேர்த்து வெற்றிலை நட்டான் என்னும் பொழுது அடையும், அதாவது வெறுமை, சினையும் இலை சேர்ந்து அதன் முழு பெயருக்கு ஆகி வர காணலாம். அடுத்தது பாருங்க. சரியான நிறுத்தற்குறியினை தேர்ந்தெடு. இதை வந்து நிறுத்தி வச்சுட்டு இந்த இதில் 4 ஆப்ஷனையும் வாசித்து பாருங்க. எது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. இதில் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அதாவது இங்க பாருங்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதுல வந்து ஒற்றை மேற்கோள் குறிக்கான வந்துடுறது. இங்க தலைப்பிள்ளை வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்துருக்குல்ல, ஸோ அதான் புக்கில் உள்ளது. இது மோஸ்ட்லி அப்படியே எடுத்து டிஎன்பிசி கொஸ்டின்ல வைக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு, கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் டிகேசி இவ்வாறு புகழப்படுவதில்லை. ஆப்ஷன் ஏ புலைமை கதிரவன், ஆப்ஷன் பி தமிழிசை காவலர், ஆப்ஷன் சி வளர்தமிழ் ஆழ்வாளர், ஆப்ஷன் டி கடித இலக்கியத்தின் முன்னோடி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புலைமை கதிரவன். புலைமை கதிரவன் என அழைக்கப்படுறது யாருக்கு அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து என்ன பாருங்க. கூற்று 1
இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய 6 மெல்லினமும் வன்மையாக ஒலிக்கின்றன. கூற்று 2 இங்கு இங்கு இங்கே இன்னு உம்மு இன்னு ஆகிய 6 வல்லினமும் மென்மையாக ஒலிக்கின்றன. கூற்று 3 ஈர் இல் இல் ஆகிய 6 வன்மையாகவும் ஒலிக்கும் மென்மையாகவும் ஒலிக்கும். கூற்று 4 தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே ஆயுத எழுத்து வரும். மேற்கொண்ட தவறான கூற்றினை காண்க. ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4, ஆப்ஷன் பி 3 மட்டும், ஆப்ஷன் சி 1 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 4 மட்டும். இதில் தவறானது கேட்குறாங்க. தவறான கூற்று வந்துட்டு ஆப்ஷன் சி 1 2 மற்றும் 3. அப்போ 1 2 3ல என்ன தவறு இருக்கு? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது வந்து மெல்லினம் இல்லை வல்லினம். அதே மாதிரி இங்கிங்க இங்க இன்னு இது வந்துட்டு வல்லினம் இல்லை மெல்லினம். அதே மாதிரி வந்து இந்த இடையின இருக்குல்ல, இந்த இடையின வந்து வன்மையாகவும் ஒலிக்கும் மென்மையாகவும் ஒலிக்கும் கிடையாது. வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் வந்து இடைப்பட்டு ஒலிக்கும். அதனால தான் அது வந்து இடையணும்னு சொல்கிறோம். ஓகே, அதனால இந்த 3மே கூற்று 1 2 3மே தவறு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து வேணா பாருங்க. மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. ஆயிரங்காலத்து பெயர் இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல். கம்பி நீட்டுதல் நீண்ட காலமாக இருப்பது. கண்ணை மூடிக்கண்டு விரைந்து வெளியேறுதல். இப்போ ஆயிரங்காலத்து பெயர் நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நாள் உரித்தல் இயலாத செயல். கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். 3 1 4 2. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து வேணா பாருங்க. தவறான வேர்ச்சொல் நினைனை தேர்க. ஆப்ஷன் ஏ மடிந்தார் மடித்து, ஆப்ஷன் பி மகிழ்ந்தால் மகிழ், ஆப்ஷன் சி நடிகன் நடி, ஆப்ஷன் டி ஊரான் ஊர். இதுல வந்து தவறானது வந்து ஆப்ஷன் ஏ தான், மடித்தார் மடித்துள்ள மடி. அடுத்து வேணா பாருங்க. பொறுத்துக ஓரெழுத்து ஒரு மொழி. மை வான், பே அகலம், யா மேகம், மீ அஞ்சனம். இதை வந்து சரியா பொருத்தணும். ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. மை அப்படின்றது வந்துட்டு அஞ்சனம், பே மேகம், யா அகலம், மீ வான். 4 3 2 1 ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து வேணா பாருங்க. சரியான வினா சொல்லு தேர்ந்தெடு. நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது. ஆப்ஷன் ஏ எங்கே, ஆப்ஷன் பி எது, ஆப்ஷன் சி எங்கே, ஆப்ஷன் டி என்ன. இதுல வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. அடுத்து வேணா பாருங்க. ஜமால் முகமது கல்லூரி மற்றும் ஃபருக் கல்லூரி ஆகியவை தொடங்க காயிது மில்லத் காரணமாக இருந்தார். அக்கல்லூரிகள் அமைந்த இடம். ஆப்ஷன் ஏ திருச்சி ஆந்திரா, ஆப்ஷன் பி மதுரை கேரளா, ஆப்ஷன் சி திருச்சி கேரளா, ஆப்ஷன் டி திருச்சி சென்னை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி கேரளா. திருச்சி வந்து ஜமால் முகமது வந்து திருச்சியிலையும் ஃபருக் கல்லூரி வந்து கேரளாலேயும் உள்ளது. அடுத்தது பாருங்க. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். ஆப்ஷன் ஏ செங்கோல், ஆப்ஷன் பி வெண்கொற்ற கொடை, ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி, ஆப்ஷன் டி படவெளிமை. இது ஒரு புக் பேக்கும் கூட. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் அப்படின்னா ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி. அடுத்தவன பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை காண்க. நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள். 2 நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். 3 வேற்றுமை உறுப்பு இருக்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும். 4 நீ நீர் நீவிர் நீயிர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர்கள். இதுல வந்து சரியானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி சி 2 4 மற்றும் 1 சரி, ஆப்ஷன் டி 4 3 மற்றும் 1 சரி. இதுல வந்து சரியானது ஆப்ஷன் பி தான், 1 2 3 சரி. 4வது ஏன் தவறு அப்படின்னா அது முன்னிலை ஒருமை இல்லை, முன்னிலை பன்மை. அடுத்து என்ன பாருங்க. கீழ்கண்டவற்றில் முற்றிலுகிற சொல் இது. முற்றிலுகிறம்னா என்ன? அந்த வேலையில வந்து மாத்திரையின் அளவு குறையாம முழுவதுமாக அந்த சொல் வந்து இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ மாடு, ஆப்ஷன் பி புகு, ஆப்ஷன் சி பந்து, ஆப்ஷன் டி எக்கு. இதுல வந்து சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா எது முற்றிலுகிற சொல்னா ஆப்ஷன் பி தான், புகு. அடுத்தது பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ சாவி வடசொல், ஆப்ஷன் பி சன்னல் திசைச்சொல், ஆப்ஷன் சி வருடம் வடசொல், ஆப்ஷன் டி பண்டிகை திசைச்சொல். பொருந்தாத இணை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி தான், அது தவறு. சாவி வந்து வடசொல் இல்லை, சாவியும் வந்து திசைச்சொல் தான். இதை பாருங்க. சாவி ஜன்னல் பண்டிகை இதெல்லாமே திசைச்சொல் தான். அதே மாதிரி வந்து வடசொல் வந்து வருடம். அடுத்த வினா பார்க்கலாம். ஒரு தொடரில் யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது. ஆப்ஷன் ஏ எழுவாய், ஆப்ஷன் பி பயனிலை, ஆப்ஷன் சி செய்விடு பொருள், ஆப்ஷன் டி ஏதுமில்லை. இதுல வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி செய்விடு பொருள். இப்போ வந்து உரை, கவிதாவால்,
படிக்கப்பட்டது பட்டதுன்னு சொல்கிறோம். இப்போ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உரை அப்படின்றது எழுவாய், கவிதாவால் அப்படின்றது செய்விடு பொருள், படிக்கப்பட்டது அப்படின்றது வந்து பயனிலை. இப்போ உரை யாரால் படிக்கப்பட்டது, உரை யாரால் படிக்கப்பட்டது, உரை யாரால் படிக்கப்பட்டதுன்னு வரும்போது வந்துட்டு அப்போ யாரால் அப்படின்றது வந்துட்டு கவிதாவால்னு வருது. அப்போ கவிதாவால்ன்றது வந்துட்டு என்னதுன்னா செய்விடு பொருள். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்விடு பொருள் தான். அடுத்து என்ன பாருங்க, ஒன்றன்பாலை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வந்தன, ஆப்ஷன் பி வந்தார்கள், ஆப்ஷன் சி வந்தது, ஆப்ஷன் டி வந்தால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் வந்து ஒன்றன்பாலை குறிக்கும் சொல் எதுன்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி வந்து வந்தது, அதான் ஒன்றன்பால். வந்தன அப்படின்றது வந்துட்டு பலவின்பால், வந்தார்கள் அப்படின்றது வந்து பலர்பால், வந்தால் அப்படின்றது வந்துட்டு பெண்பால். ஓகே, அடுத்தது என்ன பார்க்கலாம், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன 12 கழுத்திடமாக கொண்டு. ஆப்ஷன் பி பிறக்கின்றன 12 கழுத்திடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள். ஆப்ஷன் சி கழுத்து இடமாக கொண்டு 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆப்ஷன் டி உயிரெழுத்துக்கள் 12 கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்து என்ன பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். ஆப்ஷன் பி உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆப்ஷன் சி அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். ஆப்ஷன் டி சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தாள். இதுல வந்து சரியானது வந்துட்டு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார், இதுதான் வந்து சரி. ஆப்ஷன் ஏழு என்ன தப்பு இருக்கு, இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். இவைதான் வராது, இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள், இல்ல இவைகள் தான் எனக்கு பிடித்த நூல்கள்னு வரும். ரெண்டாவது பாருங்க, உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் தன்னைத்தானே இல்லை, அது வந்து உயர்ந்தோர் வந்து பன்மையை குறிக்குது. தன்னைத்தானேன்னு வந்துட்டு ஒருமை வரும். அப்ப தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று வந்திருந்தா அது கரெக்டா இருந்திருக்கும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயிர்க்காக தமது, ஆக்சுவலா அம்பேத்கர் வந்துட்டு தனது உழைப்பை நல்கிறார் தான் வரணும். ஆனா இவர் வந்து கொஞ்சம் உயர்வா சொல்றதுனால, அம்பேத்கர் வந்துட்டு உயர்வா சொல்றதுனால அங்க வந்து தமது அப்படின்னு சிறப்பு கருதி வந்து அங்க தமதுன்னு வந்துட்டு வருது. ஸோ அதனால 3 தான் வந்து ஆப்ஷன் சி தான் சரியானது. டீயை பாருங்க, சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தார், தமது இல்ல தனது. ஓகே, அடுத்து வேணா பாருங்க, வேர் சொல்லின் வினையாளரின் பெயர் காண்க. பொறு. ஆப்ஷன் ஏ பொறுத்தவர், ஆப்ஷன் பி பொறுத்தல், ஆப்ஷன் சி பொறுத்து, ஆப்ஷன் டி பொறுத்தார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ பொறுத்தவர். ஓகே, அடுத்து என்ன பாருங்க, சரியான குறிப்பு பெயரெச்சத்தை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ எழுதிய கடிதம், ஆப்ஷன் பி பார்த்த கடிதம், ஆப்ஷன் சி சிறிய கடிதம், ஆப்ஷன் டி படித்த கடிதம். ஸோ இதில் வந்துட்டு காலத்தை காட்டாது அப்படின்னா அது வந்துட்டு குறிப்பெயரச்சில் வந்துடும். சிறிய கடிதம் வந்துட்டு ஒரு அளவை சொல்லுது, அதனால வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறிய கடிதம் என்பது குறிப்பெயரச்சத்தின் கீழ் வரும். அடுத்த வினா பார்க்கலாம், பொருந்தாத இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ முற்றுப்புள்ளி பொருட்களை எண்ணினுலை, ஆப்ஷன் பி முக்காற்புள்ளி சிறுதலைப்பு, ஆப்ஷன் சி காற்புள்ளி ஆகவே முதலிய சொற்களின் பின், ஆப்ஷன் டி அரைப்புள்ளி ஒரே எழுவாயை பல தொடர்கள் தொடர்ந்து வரும் இடங்கள். ஸோ பொருந்தாது வந்து ஆப்ஷன் ஏ தான். முற்றுப்புள்ளி வந்து பொருட்களை எண்ணும் நிலை இல்லை, பொருட்களை எண்ணும் நிலை வந்து காற்புள்ளி. இதோ சீரியல் நம்பர் 1 பாருங்க, பொருட்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவை 5 அணிகள். இது வந்து காற்புள்ளியில் வரும். அடுத்தது என்ன பாருங்க, பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊழையிடும் என்ற சுரதாவின் பாடல்களில் விலங்கினங்களின் ஒளிமரபு காண்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். கவனமா படிச்சாதான் இந்த கொஸ்டினை கவனமா படிச்சாதான் ஆன்சர் போட முடியும். ஆப்ஷன் ஏ அகவும் கொஞ்சம் பேசும், ஆப்ஷன் பி கூவும் பேசும், ஆப்ஷன் சி அகவும் கீச்சிடும், ஆப்ஷன் டி உருமும் ஊழையிடும். இதுல என்ன கேட்டிருக்காங்க, விலங்குகளின் ஒளிமரபு தான் வந்து கேட்டிருக்காங்க. விலங்கு என்னெல்லாம் இருக்கு, பன்றி இருக்கு, நரி இருக்கு. அதோட ஒளிமரபு என்ன, பன்றி வந்து உருமும், நரி வந்து ஊழையிடும். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து என்ன பாருங்க, கீழ்கண்டவற்றில் பலர்பாலுக்கு பொருந்தாது. ஆப்ஷன் ஏ மக்கள், ஆப்ஷன் பி பெண்கள், ஆப்ஷன் சி ஆடவர், ஆப்ஷன் டி அரசி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அரசி. அரசி அப்படின்றது வந்து பலர்பால் வராது, பெண்பால்ல வரும். ஸோ மக்கள் அப்படின்றது வந்துட்டு பலர்பால் தான், பெண்கள் பலர்பால் தான், ஆடவர் வந்துட்டு பலர்பால்ல தான் வரும்.
அடுத்தவனா பாருங்க, திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடல் மூலம் கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி தொல்காப்பியர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார். அடுத்தவனா பாருங்க, பாடல் வரிகளோடு நூல்களை பொருத்துக. வருதி நிலைய காயம் பெருங்கதை, அந்த பகுதியின் உண்ட பிறக்கம் 10 அந்த கனி இந்திரக்கணும் புறநானூறு, தீப்புலி எந்திர பந்தல் ஒருத்த திருவாசகம். இது வந்து சரியா பொருத்தணும். வருதி நிலைய காயமும் புறநானூறு, அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் திருவாசகம், அந்த கனியும் எந்திர கிணறும் பெருங்கதை, தீப்புலி எந்திரம் பந்தல் வருந்த 10. ஸோ 3 4 1 2 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தவனா பாருங்க, கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ கண் குட்டலரி, ஆப்ஷன் பி கண்டு குட்டலரி, ஆப்ஷன் சி கண்ட குட்டலரி, ஆப்ஷன் டி கண் குட்டல் டரி. ஸோ இதுல வந்துட்டு சரியா பிரிஞ்சிருக்கிறது என்ன? ஆப்ஷன் பி கண்டு குட்டல் அரி. அடுத்தது என்ன பாருங்க, காலம் கடந்த பெயரச்சம் எது? ஆப்ஷன் ஏ பண்பு தொகை, ஆப்ஷன் பி வினைத்தொகை, ஆப்ஷன் சி ஓமை தொகை, ஆப்ஷன் டி உண்மை தொகை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகை. அடுத்து என்ன பாருங்க, கல் என்னும் பன்மை விகுதிக்கு பொருத்தமில்லாதே தேர்ந்தெடு. வாழ்த்துக்கள், 2 கிழமைகள், 3 கடல்கள், 4 கைகள். ஸோ ஆப்ஷன் ஏ அனைத்தும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி 1 மற்றும் 4, ஆப்ஷன் டி 4. பொருந்தாததான் கேட்குறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சரிதான், கிழமைகள் சரிதான், கடல்கள் சரிதான், கைகள் வந்துட்டு இந்த இக்கு வராது. ஸோ ஆப்ஷன் டி 4 மட்டும். அடுத்து என்ன பாருங்க, விடுபடுற இடத்தை சரியாக நிரப்புக. தமிழ் எங்கள் வாழ்வுக்கு டேஸ், தமிழ் எங்கள் சமூகத்து விளைவுக்கு டேஸ், தமிழ் எங்கள் இளமைக்கு டேஸ், தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்ந்த டேஸ். ஆப்ஷன் ஏ நீர் ஊர் தேன் பால், ஆப்ஷன் பி ஊர் நீர் பால் தேன், ஆப்ஷன் சி ஊர் நீர் வேல் தேன், ஆப்ஷன் டி ஊர் நீர் பால் வேல். தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழ் எங்கள் சமூகத்து விளைவிக்கும் நீர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். இது வரைக்கும் பாருங்க, தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அடுத்து என்ன பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறான பழமொழியை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி, ஆப்ஷன் பி அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால போனாலும் விதி இல்லை, ஆப்ஷன் சி 4 வீட்டுல கல்யாணமாம் நாய்க்கு அங்கே இங்கேயும் ஓட்டமா, ஆப்ஷன் டி அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே நரகம். இதுல வந்து தவறான பழமொழி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான், அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு வரும். ஸோ இங்க நரகம் இருக்கு, இதுதான் தவறான பழமொழி. அடுத்தது பாருங்க, இஸ்மத் சன்னியாசி என்பது எம்மொழி சொல். ஆப்ஷன் ஏ தூயதரவி, ஆப்ஷன் பி உருது, ஆப்ஷன் சி பாரசீகம், ஆப்ஷன் டி லத்தீன். இதுல வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரசீகம். நிறைய பேர் வந்து தூய துறவின்னு அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஸ்டினை வந்துட்டு கவனமாக வாசித்து அதுக்கான ஆன்சரை வந்து தேர்ந்தெடுத்தால் நமக்கு வந்து செல்ஃப் மிஸ்டேக்கை தவிர்க்கலாம். அடுத்த வேணா பாருங்க, ஒருமை பன்மை பிழை நீங்கிய தொடரை காண்க. உங்களோடு வருவோர் நான் அல்லோம். ஆப்ஷன் பி மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்ல, ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, ஆப்ஷன் டி சித்தர்கள் செயற்கை விரும்பியவர் அல்லீர். ஒருமை பன்மை பிழை நீங்கிய தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி தான், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏல என்ன தவறு? உங்களோடு வருவோர் நான் அல்லோம், உங்களோடு வருவோர் நான் அல்லேன்னு வரணும், அல்லேன்னு வரணும். அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க, மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல், அதோட சேர்த்து வரணும், அல்ல அல்லல்னு வரும். ஆப்ஷன் டி பாருங்க, சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லீர் இல்ல அல்லர். அடுத்த வேணா பாருங்க, பின் வரணுற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன், ஆப்ஷன் பி எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன், ஆப்ஷன் சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆப்ஷன் டி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஆப்ஷன் சியும் டியும் வந்துட்டு சேமாக தான் இருக்குது. இதை வந்து விரும்புகிறேன் இந்த மாதிரி வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், ஒரு சின்ன செல்ஃப் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த வேணா பார்க்கலாம். பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி எந்த பட்டத்தை கொடுத்தவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி தந்தை பெரியார், ஆப்ஷன் டி வஉசி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தந்தை பெரியார். அடுத்த வேணா பாருங்க, என் பிழைப்பு கெட்டது என்பது எந்த அகப்பெயரின் கீழ் வரும்?
ஆப்ஷன் ஏ கருத்தாக பெயர், ஆப்ஷன் பி இருபடியாக பெயர், ஆப்ஷன் சி காரியவாகு பெயர், ஆப்ஷன் டி விடாதாக பெயர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி காரியவாகு பெயர். இதை பாருங்க, என் பிளப்பு கெட்டது. பிளப்பு என்னும் சொல் பிளப்புக்கு காரணமாகிய வேலையை தொடரில் குறிக்கிறது. வேலை காரணம் பிளப்பு காரியம். ஸோ அதாவது வேலை செய்வதன் காரணத்தினாலேயே வந்துட்டு பிளப்பு ஆகிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வேலை செஞ்சால் தான் வந்துட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்றதான் வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பிளப்பு கெட்டது அப்படின்றது வந்து வேலை கெட்டதுன்னு அர்த்தம்னா வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து காரியாவு பேரில் வந்துட்டு வருது. அடுத்து என்ன பாருங்க, கீழ்காண மரபு தொடர்களில் உணர்த்தும் பொருள் அறிக. காணல் நீர் ஆகாய தாமரை. ஆப்ஷன் ஏ கிடைக்கும் ஒன்று இல்லாத ஒன்று, ஆப்ஷன் பி கிடைக்காத ஒன்று இல்லாத ஒன்று, ஆப்ஷன் சி இல்லாத ஒன்று கிடைக்கும் ஒன்று, ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று கிடைக்கும் ஒன்று. இதை நீங்க பொறுமையா வாசித்து பாருங்க, ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கிடைக்காத ஒன்று இல்லாத ஒன்று. அடுத்து என்ன பாருங்க, எண்ணுவதை உயர்வாக எண்ணுக. எண்ணியதை அடையாவிட்டால் டேஸ் மனநிலை என வள்ளுவர் கூறுகிறார். ஆப்ஷன் ஏ முயற்சி, ஆப்ஷன் பி உழைப்பு, ஆப்ஷன் சி எண்ணம், ஆப்ஷன் டி அனுபவம். இதுல வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி எண்ணிய எண்ணமே வந்துட்டு மனநிறைவை தரும். ஆப்ஷன் சி எண்ணம் சரியான ஆன்சர். அடுத்து என்ன பாருங்க, புறா குளரும், கோழி கூவும், கூகை கொக்கரிக்கும், சேவல் குணுகும். இதை சரியா பொருத்தணும். புறா வந்து குணுகும், கோழி கொக்கரிக்கும், கூகை குளரும், சேவல் கூவும். ஸோ 4 3 1 2 ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து என்ன பாருங்க, சரியான அகரவரிசையினை தேர்ந்தெடு. இதில் வந்துட்டு ஆப்ஷன் 4 நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு எது வந்து சரியான அகரவரிசையாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு கெஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க. பார்ப்போம். பாப்பா அப்படின்போது வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து முதல் 2 வேர்டு சேம் தான். அடுத்தது பாருங்க, பாப்பா பி, அப்போ புதுமை வராது. ஆப்ஷன் பிடி எலிமினேட் பண்ணிடலாம். அந்த சரியாக அகரவரிசைப்படுத்த சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற வேலை எலிமினேட் பண்ணுறது தான் வேலை ஆப்ஷனு. அதுக்கடுத்து எந்த ஆப்ஷனோ அதுக்குள்ளே வந்து எது வரும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்க்கும்போது வந்து புதுமை எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ பாப்பா பிபி பூ பை. ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. ஸோ சரியான அகரவரிசை ஆப்ஷன் ஏ. அடுத்து என்ன பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை காண்க. பொருள் பொன்னன் பொன்குட்டல் அண்ணன், சினை கண்ணன் கண்குட்டல் அண். ஆப்ஷன் சி பாருங்க, பண்பு இனியன் இனி குட்டலன். ஆப்ஷன் டி தொழில் உழவன் உழவு குட்டலன். இதுல வந்து தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான். இனி குட்டலன்ல இனிமை குட்டலன், இனிமை குட்டலன் இந்த மாதிரி புரிஞ்சிருந்தா அது சரியா இருந்திருக்கும். அடுத்து என்ன பாருங்க, தேவநேய பாவனர் பற்றிய கூட்டுகளை தவறானது தேர்ந்தெடு. 1 பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். 2 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். 3 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். 4 உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். ஆப்ஷன் ஏ அனைத்தும், ஆப்ஷன் பி 1 மட்டும், ஆப்ஷன் சி 1 மட்டும் 4, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. எதுவுமே தவறல, எல்லாமே சரிதான். அடுத்தது பாருங்க, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கும். கால்நடை என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ காட்டை சேர்தல், ஆப்ஷன் பி கண்டு அடைதல், ஆப்ஷன் சி காலால் நடத்தல், ஆப்ஷன் டி காட்டுக்கு நடத்தல். சரியான ஆன்சர் அதாவது பொருந்தாது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி தான், கண்டு அடைதல். இது வரைக்கும் பாருங்க, கால்நடை என்பதை கால்நடை காட்டை சேர், கால்நடை காட்டுக்கு நடத்தல், கால்நடை காலால் நடத்தல், இவ்வாறு 3 வகையாக பிரித்து பொருள் கூறலாம். கத்தரியின் இளைநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கன்று, ஆப்ஷன் பி நாற்று, ஆப்ஷன் சி குருத்து, ஆப்ஷன் டி பிள்ளை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்று. அடுத்து என்ன பண்ண, கீழ்கண்ட தொடரில் உணர்ச்சி தொடரில் உள்ள அவலத்தை குறிக்கும் தொடர்கிறது. அவலத்தை குறிக்கும் தொடர்கிறது. ஆப்ஷன் ஏ அடடா என் தங்கை பரிசு பெற்றாள். ஆப்ஷன் பி பாரதியார் பாடல்கள் இனிமைதான் என்ன. ஆப்ஷன் சி பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்தே விட்டன. ஆப்ஷன் டி மலையின் உயரம் தான் என்ன. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அவலத்தை குறிக்கிறது வந்து இதுதான், பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்தே விட்டன. இதை பாருங்க, ஊகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலிய உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் எனப்படும். அடடா என் தங்கை பரிசு பெற்றால் வந்து ஊகையில் வரும். ஸோ பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்தே விட்டன வந்து அவலத்தில் வரும். மலையின் உயரம் தான் என்ன வந்துட்டு வியப்புல வரும். பின்வரும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. காலமல தூரலிலே கலையாய் பிறப்படுத்தும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. 4 நல்லா வாசிப்போங்க.
அந்த பாடலில் வந்துட்டு சொற்களை வந்துட்டு எது எது வந்து பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, மலை மலை, தூறல் தூறல், கலை கலை. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்த வேணா பாருங்க, எறும்பூர கல்லுந்தெய் என்ற பழமொழி உள்ள பிழை நீக்குக. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். எறும்புக்கு எந்த ரூ வரும்? 4 ஆப்ஷனையும் நல்லா வாசிச்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க, எது ஆன்சராக இருக்குன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எறும்பு இது வந்துட்டு இந்த ரூ தான் வரும். ஊரை அது சரிதான். கல்லும் கல்லு, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பாருங்க, ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யார் உண்டு? யார் யாரிடம் கூறியது? ஆப்ஷன் ஏ ஔவையார் தொண்டைமான், ஆப்ஷன் பி ஔவையார் அதியமான், ஆப்ஷன் சி ஔவையார் பாரி, ஆப்ஷன் டி ஔவையார் வல்பில் ஓரி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார் அதியமான். அடுத்து என்ன பாருங்க, வெய்யன் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. ஆப்ஷன் ஏ பகலவன் பரிதி ஆதவன் ஞாயிறு, ஆப்ஷன் பி சந்திரன் திங்கள் பரிதி ஞாயிறு, ஆப்ஷன் சி ஆதவன் நிலவு பரிதி ஞாயிறு, ஆப்ஷன் டி திங்கள் சூரியன் பகலவன் பரிதி. இதில் வந்துட்டு வெய்யன் அப்படின்றது வந்துட்டு சூரியன் நமக்கு நல்லா தெரியும். ஸோ சூரியனுக்கு வேறு வேறு பேர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், பகலவன் பரிதி ஆதவன் ஞாயிறு. இது வந்து சரியாக இருக்குது. இது எல்லாமே சூரியனை குறிக்கிற சொற்கள் தான். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். இங்கே சந்திரன் அப்படின்றது வந்து நிலாவை குறிக்குது. அதே மாதிரி வந்து நிலவுன்னு டைரெக்டாகவே வந்துருச்சு. திங்கள் வந்துட்டு நிலவை குறிக்குது. அடுத்து வேணா பாருங்கள், சொல்லும் பொருளும் தவறான இணையினை காண்க. அலர் மலர்தல், மேரு இமயமலை, வற்றாமல் அழியாமல், பரிதி குதிரை. இதில் வந்துட்டு தவறான இணை தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் டி பரிதி வந்து கதிரவன் அர்த்தம், பரினா தான் குதிரை. அடுத்த வேணா பாருங்க, தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். ஆப்ஷன் ஏ முகமது இஸ்மாயில், ஆப்ஷன் பி டி.கே. சிதம்பரனார், ஆப்ஷன் சி குன்றக்குடி அடிகளார், ஆப்ஷன் டி வி முனுசாமி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குன்றக்குடி அடிகளார். இதை பாருங்க, தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் குன்றக்குடி அடிகளார். வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிய. ஆப்ஷன் ஏ மேகம், ஆப்ஷன் பி வான், ஆப்ஷன் சி அகலம், ஆப்ஷன் டி கவர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கவர். அடுத்தவனா பாருங்க, குதிரையின் ஒலி குறிப்பு எது? ஆப்ஷன் ஏ கனைப்பொலி, ஆப்ஷன் பி கனைப்பொலி, ஆப்ஷன் சி கனைப்பொலி, ஆப்ஷன் டி கனைப்பொலி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கனைப்பொலி. அடுத்த வேணா பாருங்க, சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க. இதை வந்துட்டு எங்கே நிறுத்தற்குறி வந்து சரியாக வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு 4 ஆப்ஷனையும் வாசித்து பார்த்து கரெக்டாக எதுன்னு கெஸ் பண்ணுங்க ஆன்சரை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன கேட்டாதுன்னா ஆப்ஷன் பி, திருக்குறள் பற்றி பேசாத புலவர்கள் இலர், எழுதாத அறிஞர்கள் எழுத்தாளர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகிறது. அடுத்து வேணா பாருங்க, அக்ரிணை அல்லாத சொல்லை கண்டறி. ஆப்ஷன் ஏ காடு, ஆப்ஷன் பி காற்று, ஆப்ஷன் சி தளபதி, ஆப்ஷன் டி ஆந்தைகள். அதனால அக்ரிணைனா என்ன? மனுஷனை தவிர எல்லாமே அக்ரிணை தான். அது பாம்பு, பல்லி, மரம், மரக்கட்டை, சாக்பீஸு, போர்டு, எதுவாக இருந்தாலும் உயிருள்ளது உயிரற்றது எல்லாமே வந்து அக்ரிணையில். ஆனால் உயிருள்ள ஒரே ஒரு மனித இனம் தான் வந்துட்டு உயர்திணையில் வரும். மற்ற எல்லாமே அக்ரிணையில் தான் வரும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தளபதி, இது வந்து உயர்திணையில் வரும். ஸோ அக்ரிணை அல்லாதது வந்துட்டு தளபதி தான். அடுத்தது பாருங்கள், அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்தி ஆன்மீக துறவியார். ஆப்ஷன் ஏ குன்றக்குடி அடிகளார், ஆப்ஷன் பி திருக்குறளா வி முனுசாமி, ஆப்ஷன் சி டி.கே. சிதம்பரனார், ஆப்ஷன் டி லக்குனார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குன்றக்குடி அடிகளார். அடுத்த வார்ப்பு கூட்டல் எனில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ வார்ப் எனில், ஆப்ஷன் பி வார்ப்பினில், ஆப்ஷன் சி வார்ப்பெனில், ஆப்ஷன் டி வார்ப்பு எனில். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வார்ப்பெனில். அடுத்து என்ன பாருங்க, பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்ட முடியுமுற்று. ஆப்ஷன் ஏ திரள வினைமுற்று, ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று, ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று, ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று. இதுல வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, குறிப்பு வினைமுற்று தான். இதை பாருங்க, பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்ட முடியுமுற்று, குறிப்பு வினைமுற்று. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை அறிந்து தவறானதை தேர்க. ஆப்ஷன் ஏ அது புத்தகம் அல்ல, ஆப்ஷன் பி அவன் கோலை அல்லன், ஆப்ஷன் சி இவள் குழந்தை அல்லல், ஆப்ஷன் டி அவர்கள் விருந்தினர் அல்லர். ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடர். இதுல வந்துட்டு எது வந்து தவறான தொடர்னா ஆப்ஷன் ஏ தான். அது புத்தகம் அல்ல, அது புத்தகம் அன்று.
அவை புத்தகம் அல்ல அப்படின்னு வந்திருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து என்ன பாருங்க, சரியான மரபு சொல்லை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ, சிங்கக்குட்டியை குதிரை தொழுவத்தில் பார்த்த குரங்கு கத்தியது. ஆப்ஷன் பி, சிங்க குரலையே குதிரை கூடத்தில் பார்த்த குரங்கு அலறியது. ஆப்ஷன் சி, சிங்கக்குட்டியை குதிரை பண்ணையில் பார்த்த குரங்கு அலம்பியது. ஆப்ஷன் டி, சிங்க குரலையே குதிரை கொட்டிலில் பார்த்த குரங்கு அலம்பியது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிங்க குரலையே குதிரை கொட்டிலில் பார்த்த குரங்கு அலம்பியது. அடுத்தது பாருங்க, ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலக்குகை. ஆப்ஷன் ஏ, முளை முளவு. ஆப்ஷன் பி, பிளம் முளை. ஆப்ஷன் சி, பிளம் முளவு. ஆப்ஷன் டி, முளை பிளவு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிளம் முளை. இது வரைக்கும் பாருங்க, பிளம்னாலும் மலைக்குகை தான், மலைக்குகை தான். முளைனாலும் வந்துட்டு மலைக்குகை தான். அடுத்த பாருங்க, தவறான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. மெர்ச்சன்ட் தொழில் முனைவோர், கமோடிட்டி பண்டம், ஃபெர்ரிஸ் பயணப்படகு, வாயேஜ் கடற்பயணம். இதுல வந்து தவறானது வந்து மெர்ச்சன்ட் தொழில் முனைவோர் தான் தவறானது. ஆண்டர்பிரனர் தான் வந்து தொழில் முனைவோர். மெர்ச்சன்ட்னா வணிகர்னு அர்த்தம். மெர்ச்சன்ட்னா வணிகர்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இலக்கண விதிப்படி சரியானது. ஆப்ஷன் ஏ, தமிழ் படி. ஆப்ஷன் பி, தாய் தந்தை. ஆப்ஷன் சி, ஓடா குதிரை. ஆப்ஷன் டி, உருபொருள். இலக்கண விதிப்படி சரியானது எது? ஆப்ஷன் டி, உருபொருள் தான் வந்துட்டு சரியானது. ஆப்ஷன் ஏ, தமிழ் படி. இது வந்து இரண்டாம் வேற்றுமை இருப்பா இருக்கு. தமிழை படி அப்படின்னா அங்க வந்து வல்லினம் மிகுந்திருக்கும். ஸோ இங்க இப்போ வராது. அதுவே தாய் தந்தை உண்மை தொகையில வந்துட்டு வல்லினம் மிகாது, அந்த அடிப்படையில இத்து வராது. அதுமாதிரி ஓடா குதிரை ஈறுகட்ட எதிர்மறை பேசத்துல வல்லினம் மிகும். ஸோ ஓடா இக்கு வரும், ஆனா இக்கு போடலை. உருபொருள் அதான் வந்துட்டு சரியானது. அடுத்தது என்ன பாருங்க, புத்தகம் காணாமல் போயிற்று என்பது எவ்வகை வாக்கியம்? ஆப்ஷன் ஏ, செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் பி, பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் சி, வினைமுற்று. ஆப்ஷன் டி, செயற்பாட்டு வினை வாக்கியம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது பாருங்க, பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்குரிய சொல்லை கண்டுபிடிக்க. வெள்ளை அடித்தான். ஆப்ஷன் பி, கருங்குயல் பாடியது. ஆப்ஷன் சி, வெள்ளை பசு மேய்ந்தது. ஆப்ஷன் டி, செந்தாமரை பூத்தது. ஆக்சுவலா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெள்ளை அடித்தான். வெள்ளை அடித்தான் அப்படின்றது வந்து வெள்ளை வந்து சுண்ணாம்பு அடித்தான் அப்படின்றதான் வந்துட்டு குறிக்கும். ஸோ இங்க வெள்ளை அடித்தான் வந்துட்டு சொல்றோம். அது வந்து பண்பாகு பெயர்ல வந்து வருது. மற்றது எல்லாமே வந்து பண்பு பெயர். இதுதான் வந்து பண்பாகு பெயர். அடுத்தது பாருங்க, அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது. ஆப்ஷன் ஏ, தன்வினை. ஆப்ஷன் பி, பிறவினை. ஆப்ஷன் சி, செய்வினை. ஆப்ஷன் டி, செயல்பாட்டு வினை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன்வினை. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் வெளிப்படைத்தன்மை என்னும் பொருள் தரக்கூடிய ஓமை தொடர்னை காண்க. ஆப்ஷன் ஏ, நெல்லிக்கை மூட்டையை கொச்சினார் போல. ஆப்ஷன் பி, மடை திறந்த வெள்ளம் போல. ஆப்ஷன் சி, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஆப்ஷன் டி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இந்த வெளிப்படைத்தன்மையை வந்துட்டு பொருள் தரக்கூடிய ஓமை தொடர் எதுன்னு ஆப்ஷன் டி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொச்சினார் போல அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒற்றுமையின்மை, மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக, பல நழுவில் பாலில் விழுந்தது, இரட்டிப்பு மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்க, கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா, இப்பழமொழி உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் ஏ, தவறிழைத்தவன் மன்னிக்கப்படுவான். ஆப்ஷன் பி, பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. ஆப்ஷன் சி, குற்றத்துக்கு தண்டனை தேவையற்றது. ஆப்ஷன் டி, நீரில் மூழ்கினாலும் பாவம் கரையும். இதுல வந்துட்டு சரியானது வந்துட்டு ஆப்ஷன் பி, பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. அடுத்தது பாருங்க, தாவர இலைப்பெயர்களில் தவறான இணையினை காண்க. மா இலை. ஆப்ஷன் பி, பலா இலை. ஆப்ஷன் சி, ஆள் இலை. ஆப்ஷன் டி, முருங்கை இலை. இதுல வந்து தவறான இணை எதுக்கு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான், முருங்கை இலை. முருங்கை இலை வராது, முருங்கை கீரை. முருங்கை கீரை. இதை பாருங்க, முருங்கை வந்து கீரையில வரும். அடுத்தது என்ன பாருங்க, நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 40, ஆப்ஷன் பி 42, ஆப்ஷன் சி 44, ஆப்ஷன் டி 46. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 42. அடுத்தது என்ன பாருங்க, சொல்லும் பொருளும் தவறான இணையை காண்க. வங்கம் கப்பல். ஆப்ஷன் பி, உறவு நீர் பெருநீர் பரப்பு. ஆப்ஷன் சி, வேயமான வைக்கல் போன்றவற்றால் வேயப்பட்டது. ஆப்ஷன் டி, கரையும் அழைக்கும். இதுல வந்து தவறான இணை ஆப்ஷன் சி தான். வேயமான வந்து வைக்கல் போன்றவற்றால் வேயப்படாது, சாந்தினால் வேயப்பட்டது. அதுக்கு வேயமரத்துக்கான பொருள் அதுதான். ஓகே, அடுத்தது என்ன பாருங்க, மாறான் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என கூறுவது எந்த வலுவமதியின் கீழ் வரும்? ஆப்ஷன் ஏ, திணை வலுவமதி. ஆப்ஷன் பி, பால் வலுவமதி. ஆப்ஷன் சி, இட வலுவமதி. ஆப்ஷன் டி,
கால வலுவமதி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இட வலுவமதி. அடுத்து என்ன பாருங்க, தவறான இணையை காண்க. சொல்லும் பொருளும். தரளம் முத்து, 2 பகடு ஆட்டுக்கடா, 3 வேரி மான், 4 மேதி எருமை. இதில் வந்துட்டு தவறான இணையை வந்து கேட்குறாங்க. தரளம் முத்து என்பது சரி. பகடுனா வந்துட்டு ஆட்டுக்கடா இல்லை, எருமைக்கடா. அதே மாதிரி வேரி அப்படின்னா வந்து மான் இல்லை, தேன். மேதி வந்து எருமை தான். வேரினா வந்து தேன் வரும். ஸோ இதில் தவறுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 வந்துட்டு தவறு. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 வந்துட்டு தவறானது. அடுத்தது பாருங்க, சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. இப்பாடல் டேஸ் இப்பாடல் உருவ அணி. ஆப்ஷன் ஏ எனவே, ஆப்ஷன் பி எதனால், ஆப்ஷன் சி ஏனெனில், ஆப்ஷன் டி மேலும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எனவே இப்பாடல் உருவ அணி. அந்த மாதிரி வரும். அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது பழமொழி 400 என்ற நூலில் இடம்பெறாதது? ஆப்ஷன் ஏ ஒன்றுன முன்றிலே இல். ஆப்ஷன் பி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆப்ஷன் சி ஆச்சூனா வேண்டுவது இல். ஆப்ஷன் டி சுரையாள அம்மி மிதப்ப. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது பாருங்க, மகுழி என்பதன் வட்டார வழக்கச்சொல் எது? ஆப்ஷன் ஏ புதியவன், ஆப்ஷன் பி சலிப்பு, ஆப்ஷன் சி கவனமாக, ஆப்ஷன் டி சோற்று கஞ்சி. மகுழி என்பதற்கு சரியான வட்டார வழக்கச்சொல் ஆப்ஷன் டி சோற்று கஞ்சி. அடுத்தது பாருங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி. ஆப்ஷன் ஏ தன்கையே தனக்கு உதவி. ஆப்ஷன் பி அறநிலையம் வீட்டிலேயே துவக்கம். ஆப்ஷன் சி தனக்கு மிஞ்சியதே தானமும் தர்மமும். ஆப்ஷன் டி வீட்டிலே தானம் செய். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தனக்கு மிஞ்சியதே தானமும் தர்மமும். அடுத்தது பாருங்க, பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். ஏ ஆப்ஷன் ஏ தாள் செம்மல் போது. ஆப்ஷன் பி அரும்பு செம்மல் போது. ஆப்ஷன் சி தட்டு போது அரும்பு. ஆப்ஷன் டி களி அரும்பு போது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அரும்பு செம்மல் போது. அடுத்தது பாருங்க, சரியான எதிர்ச்சொல்லை காண்க. துய்ப்பது பெறுதல். ஆப்ஷன் பி மேவலால் தருதல். ஆப்ஷன் சி விரிச்சி தீய சொல். ஆப்ஷன் டி கொடுஞ்செலவு மெதுவாக செல்லுதல். இதில் வந்துட்டு சரியான எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷன் டி தான். கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் அப்படின்றதான் பொருள். ஸோ எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மெதுவாக சொல்லுதல். ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றில் எவை சரியானது? நட தன்வினை, நடத்து பிறவினை, நடத்த செய்தார் காரணவினை, பாட்டு பாடுகிறாள் செயற்பாட்டு வினை. இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி 2, 3 மற்றும் 4 சரி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. நட தன்வினை தான். நடத்து வேற யாரும் நம்மளை நடத்துறாங்க, நடத்தி கூட்டு போறாங்க, அந்த மாதிரி பொருள் தரும், அது பிறவினை தான். நடத்த செய்தார் இன்னொருத்தர் வந்துட்டு அதில் நடத்த செய்தார் அது ஒரு காரணமாக வந்துட்டு வருது. ஸோ நடத்த செய்தார் அப்படின்றது காரண வினை. பாட்டு பாடுகிறான் என்பது செயற்பாட்டு வினை அல்ல. பாட்டு பாடப்பட்டது அப்படி வந்தால் கூட வந்து அது செயற்பாட்டு வினையில் வந்துடும். ஸோ சரியானது 1, 2, 3 சரி. அடுத்தது பாருங்க, பிழை திருத்தம் ஒரு ஓர். ஆப்ஷன் ஏ அது ஓர் இனிய பாடல். ஆப்ஷன் பி அக்து ஓர் இனிய பாடல். ஆப்ஷன் சி அக்து ஒரு இனிய பாடல். ஆப்ஷன் டி அது ஒரு இனிய பாடல். இதில் வந்து ஒரு வந்து சரியாக வந்து பிழை திருத்தி பார்க்கணும். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அக்து ஓர் இனிய பாடல். இந்த அக்து ஏன் வருது அப்படின்னா, அந்த ஓர் அப்படின்றது வந்து ஒரு உயிரெழுத்து. ஸோ அதனால ஓர் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து அக்து வருது. இங்கே இனிய அப்படின்றது வந்துட்டு ஈ வந்து உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் வரும். ஸோ அந்த அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்து என்ன பாருங்க, பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உத்தியோகம். ஆப்ஷன் ஏ வேலை, ஆப்ஷன் பி அதிகாரி, ஆப்ஷன் சி வல்லுநர், ஆப்ஷன் டி பணி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பணி. இது எளிமையான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, ஈ என்ற துளுமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் காண்க. ஆப்ஷன் ஏ நீ, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 100. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீ. இதில் பாருங்க, இதுதான் துளு. துளுல என்னது ஈ சொல்லியிருக்காங்க. ஈக்கான தமிழ் சொல் வந்து நீ. இது வந்து பிறமொழி சொல்லாக கூட வைக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இருக்கு பாருங்க, துளுல ஒஞ்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒகடி கேட்டிருக்காங்க பழைய ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினில். ஸோ எரடு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக 9th புக்கில் ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்குது. ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இது பிறமொழி சொல்லாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, முன்னாடி கேட்டிருக்கவும் செய்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மாணிக்கத்தின் எந்த நூல் தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ பள்ளிப்பறவை, ஆப்ஷன் பி கனிச்சாறு, ஆப்ஷன் சி நூறாசிரியம், ஆப்ஷன் டி கொய்யாக்கனி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி
கணிச்சாரு. இப்போ மாணிக்கம்னா யாரு? பெருஞ்சித்திரனார். அவரோட இயற்பெயர் வந்துட்டு மாணிக்கம் இல்லையா? ஸோ கணிச்சார் தான் சரியான ஆன்சர். அடுத்து என்ன பாருங்க, வெல்கம் என்ற கலைச்சொல்லி நேரான தமிழ்ச்சொல். ஆப்ஷன் ஏ நல்வரவு, ஆப்ஷன் பி நல்குரவு, ஆப்ஷன் சி வருக வருக, ஆப்ஷன் டி வணக்கம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்வரவு. அடுத்தது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ நாளிகரம், ஆப்ஷன் ஏ இரும்பு, ஆப்ஷன் பி இரும்பொந்து, ஆப்ஷன் சி கோழி, ஆப்ஷன் டி கலை. இதில் வந்துட்டு பொருந்தாத ஒன்று கலை. கலைன்னா மூங்கில், அது வந்து செடி வகையில் வரும், இதெல்லாம் மரத்தில் வரும். இப்போ நாளிகரம் அப்படின்றது தென்னையை குறிக்கும், இரும்பொந்து அப்படின்றது பனை மரத்தை குறிக்கும், கோழி அப்படின்றது வந்து அரச மரத்தை குறிக்கும். அடுத்த பாருங்க, கீழ்கண்டவற்றில் பன்மை ஏவல் வினைமுற்றே காண்க. 1 எழுது, 2 எழுதுங்கள், 3 எழுதுமீன், 4 எழுத்து. ஸோ பன்மை ஏவல் பன்மையில் வரணும். எழுதுங்கள் பன்மை, எழுதுமீன் வந்துட்டு பன்மை. ஸோ 2, 3 சரியான பன்மை ஏவல் வினைமுற்றாகும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, எதிர்காலத்தை குறிக்கும் தொடரே தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும், ஆப்ஷன் பி தவறு செய்தால் தண்டனை கிடைத்தது, ஆப்ஷன் சி தவறு செய்தால் தண்டனை கிடைக்கிறது, ஆப்ஷன் டி தவறு செய்தால் தண்டனை கிடைத்து விடுகிறது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். தமிழ் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சிருச்சு. காணொலி பார்த்தமைக்கு நன்றி. எல்லாரும் வந்துட்டு வர்ற சனிக்கிழமை வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. அனைவருக்கும் விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்துட்டு வாழ்த்துக்கள். எல்லாருமே வெற்றி பெறணும். மனதார வாழ்த்துகிறோம். தேங்க்யூ.